வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கம்ப ராமாயணத்தில் ராமனுக்கு முடிசூட்டு விழா அறிவிப்பை கேட்டு ஆனந்த கூத்தாடிய கைகேயி தனது நெருங்கிய தோழியான மந்தரை என்ற குனியின் தவறான உபதேசத்தால் படிப்படியாக மனம் மாறியது எப்படி என்பதை கைகேயியின் மனமாற்றம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் அயோத்தியின் அரசனான தசரதன் தனக்கு நரை கூடி பருவம் எய்தியதால் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்ட முடிவு செய்து வசிட்டரை அழைத்து நாடாளும் மன்னனுக்கான நல் அறங்களை ராமனுக்கு உபதேசிக்க வேண்டிவிட்டு நாட்டு மக்களுக்கு முரசறைந்து அறிவிக்கச் செய்கின்றான். மகிழ்ச்சியில் திளைக்கும் மக்கள் அடுத்த நாள் முடிசூட்டு விழாவிற்காக அயோத்தியை அலங்கரிக்கின்றனர். அதை பார்த்த வானத்து தேவர்கள் அது அயோத்தியா இல்லை இந்திரனின் அமராவதியா என்று ஆச்சரியப்படுகின்றனர். ஆனால் உலகிற்கும் தீங்கு விளைவிக்க அவதரித்தவளை போன்ற கூனி இந்த அறிவிப்பை கேட்டு கடும் கோபம் கொள்கின்றாள். உண்டை வில்லை பண்டை நாளில் சிறுவயது ராமன் அவளது வளைந்த முதுகின் மீது எரிந்த குண்டுகளை எண்ணி எண்ணி சினம் கொண்டு உடனடியாக கைகேயை பார்த்து பேசி அவளது மனதை கரைக்க வேண்டி வெகு வேகமாக கைகேயி ஓய்வெடுக்கும் மாளிகையை வந்தடைகின்றாள் என்று பார்த்தோம். அங்க அவ வந்து சேரும்போது படுக்கையில் கைகேயி படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த காட்சிய அடுத்த பாட்டுல கம்பர் வர்ணிப்பார். நாற்கடல் படுமணி நளினம் பூத்தது ஓர் பார்க்கடல் படுதிரை பவளவல்லியே போல் கடைக்கண் அழி பொழிய பொங்கு அணை மேல் கிடந்தாள்தனை விரைவில் எய்தினாள். 4 கடல்களிலும் கிடைத்த பவளங்களை கொண்டு உருவாக்கிய ஒரு நளின மிகுந்த தாமரை மலரைப் போல பார்க்கடலிலே முன்னும் பின்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அலையின் மீது தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பவளத்தினுடைய கொடியைப் போல கடைக்கண் அழிவொழிய, அந்த கடைக்கண் கைகையினுடைய தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கடை கண்ணில் அருள் சொரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அவன் நல்லவன் சொல்ல வர்றார். பொங்கு அணை மேல் கிடந்தாள்தனை, அதாவது ஒரு அலைக்கடலின் மேல் அந்த அலை நுரை பொங்க வந்தா வெண்மைய எப்படி அப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த நுரை எவ்வளவு மென்மையா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி அந்த வெண்மை நிறத்திலான படுக்கை, அது போன்ற மென்மையான அலையின் நுரையை போன்ற மென்மையான படுக்கையின் மேல் கையை படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். கிடந்தால்தனை விரைவில் எய்தினாள். இப்ப கட்டடத்துக்கு பெட்ரூமுக்குள்ள வந்துட்டான். எய்தி அடுத்த பாட்டு. எய்தினால் போன பாட்டு முடிஞ்சதுல எய்தி இங்க வந்துட்டு அக்கேகையின் மடந்தை ஏடு அவிழ் நொய்து அலர் தாமரை போன் நோற்ற நோன்பினால் செய்தவேர் உவமைசால் செம்பொட் சீரடி கைகளில் தீண்டினால் காலக்கோள் அனால். இங்க எய்தி வந்துட்டா பாட்டினுடைய கடைசி வார்த்தையை பாருங்க, காலக்கோள் அனால். இந்த நவ கிரகங்கள்ல கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள்ட்டு ராகு கேது சொல்லுவோம். கெடுதல் செய்வதற்காகவே வரக்கூடிய அந்த 2 கிரகங்களை போல காலக்கோள் போன்றவள் ஆனால், காலக்கோள் ஆனால் ராகு கேது போன்ற தீமை பயக்கக்கூடிய அந்த கூனி கைகை இருக்கக்கூடிய படுக்கை அறையை எய்தி அக்கேகையன் மடந்தை ஏடு அவில் நொய்து அலர் தாமரை நோற்ற நோன்பினால். அந்த தாமரை பூ இதழ்கள் பார்த்தீங்கன்னா ஏடு ஏடா அப்படியே விரிந்து நொய்து அலர் தாமரை மென்மையாக மலருமா. அந்த ஏடுகள் அப்படியே விரிந்து மென்மையாக விளங்கக்கூடிய அந்த தாமரை போன்ற அந்த அந்த நோற்ற நோன்பினால் கேகையன் மடந்தை அந்த கைகேயி செய்த வேறு உவமை சால் செம்பொன் சீரடி.
அந்த தாமரை மலர் ஒற்றை காலை தூக்கிக் கொண்டு அந்த நீருக்குள் தவம் இருப்பதைப் போல, அலர்தாமரை நோற்ற நோன்பினால் செய்த பேர் இருப்பதைப் போல, இவளுடைய ஒரு கால் நீண்டு இருக்குங்க. அந்த மென்மையான கால்கள்ல செம்பொன் சீரடி, பொன்னாலான அந்த அணிகலனை அணிந்திருக்கின்றாள். செம்பொன் சீரடி கைகளின் தீண்டினாள். ஆச்சா, அவ படுக்கையில தூங்கிட்டு இருக்கிற அழக சொல்றாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவ எப்படி இருக்கான்னு சொல்றாரு. அவ அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய நீண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை கால் எப்படி இருக்குன்னு, அந்த கால் இருக்கக்கூடிய பொன் அணியை வந்து இப்ப கூனி மென்மையாக தீண்டுகின்றாள்.